அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. சினிமாவில் குரூப் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க கூட இருக்கிறவங்கள வச்சு பண்ணணுன்ட்டு தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. உண்மையான தொழிலாளிக்கு மரியாதையே இல்லை. அந்த காலத்தில் அப்படி குரூப் பாலிட்டிக்ஸே கிடையாது சார். இந்த கேரக்டரா குண்டு கல்யாணமா, குண்டு கல்யாணத்தை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் எல்லாரோடையும் நடிப்போம் சார். பொருளாதார அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு செஞ்சது. பொழப்பே இல்லாமல் என்ன சார் பண்ண முடியும்? வேலை இருந்துச்சுன்னா சம்பாதிக்கலாம், வேலை இல்லாமல் என்ன எங்கே போய் சம்பாதிக்க முடியும்? இப்போ பார்க்கும்போது கூட சார் அடுத்த படம் உங்களது என்ன சார், நடிங்க சார், நிறையா நடிங்க சார். மக்கள் விரும்புகிறாங்க சார், இன்னமும் விரும்புகிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க. இப்போ குண்டு கல்யாணம் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருந்தார் அப்படிலாம் கேள்விப்படும்போது அது பெரிய வருத்தமாக இருந்தது. உடம்பு சரியில்லைன்னு உடனே ஒரு எண்டு கார்டு போட்டுடுறாங்க. இவன் அவ்வளோதான். குண்டு உள்ள வச்சுக்கிட்டு சாய்ச்சி காமிச்ச உலகத்திலேயே ஒரே மனிதர் அவர் தானே சார். அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு லைஃப் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்கு. ஒரு ஜுரம் ஒருத்தன் படுத்துட்டா அப்புறம் எந்திரிச்சு வரவே மாட்டான்னு ஏன் சார் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அவனுக்கு வேற என்ன தொழில் இருக்கு சார்? நானெல்லாம் குழந்தைங்கள ரொம்ப கவர்ந்தவன் சார். நம்மளால ஒருத்தர் 2 பேர் சிரிக்கிறான்னா அவன் 1008 நம்பரில் இருப்பான், எத்தனையோ பிரச்சனையில் போய்கிட்டு இருப்பான், எத்தனையோ கோவதாபத்தில் போவான், என்னமோ போவான். என்னை பார்த்த உடனே 2 நிமிஷம் சிரிச்சிருவான் சார். எத்தனையோ கேலி கிண்டல் எல்லாம் இருக்குது. அதையும் மீறி இதுதான் சார் எங்களுக்கு கொடுப்பேனே. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன குழந்தையிலேருந்தே நடிக்க வந்தவன். நான் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கை முடியணும்னு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினராக குண்டு கல்யாணம் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் இன்று வரை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல சார். ரொம்ப சந்தோஷம் சார். இளைச்ச மாதிரி தெரியுதே சார், என்ன இது இயற்கை தானே? இல்லை, எனக்கு நம்ம பேர் சொன்ன உடனே ஒரு இமேஜ் வரும் இல்லையா கண்ணு முன்னாடி. இல்லை, பேரில் இருக்கிற அந்த குண்டு கல்யாணம் இருக்கு. அப்படி பார்த்தா மைசூர் பாக்கில் மைசூராக இருக்கு, எல்லாரும் விரும்புறது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுடைய இந்த துவக்கம் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிச்சது சார் இந்த பயணம்? ஏன்னா அப்பா நாடக கம்பெனி அதெல்லாம். அப்பா நடிகர் குண்டு கருப்பையா அவர்கள். அவங்க அந்த காலத்துல இருந்து படங்கள்ல இருந்து நடிச்சுட்டு சொந்தமாக நாடக கம்பெனி நடத்துனாங்க. ஓம் சர்க்குரு நாடக மன்றம்னு. அதில் தான் ஃபஸ்ட்டு 1967 நான் நடித்தேன், நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ சின்ன பையனாக எங்கள் அப்பா தான் ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அப்பாவுடைய ஆசையா உங்களுடைய ஆசையா நடிப்புன்றது? இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஆசை தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு 2 அண்ணன் 3 அக்கா. கடைசி அக்காவுக்கு முன்னாடி அக்கா ட்ராமாவில் நான் பண்ண ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா அந்த கேரக்டருக்கு கரெக்டாக என்ன சூட்டபுள் பண்ணி செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்க நடித்ததை என்னை நடிக்க வச்சாங்க. இப்போ அப்பா உங்களை நடிப்புக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆமாம். இப்போ நாடகங்களில் நடிச்சிங்க, உங்களுக்கு ஒரு பிடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஆமாம். இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை எனக்காக நான் செய்ய போகிறேன். அப்போ அது மேடைகள்லேயே நடந்ததா இல்லை சினிமாவில் தான் நடந்தது? இல்லை, மேடைகளில் விருப்பப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த குழந்தை பருவம் தானே, அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் 72 அப்பா காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாடகம் அப்பப்போ எங்களுக்கு இந்த அரசாங்க நாடகம்லாம் வரும். அந்த அரசாங்க நாடகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்போம். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகிறது வர்றது அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் தூர்தர்ஷன் ஆரம்பித்தாங்க 75. தூர்தர்ஷனில் அப்புறம் நான் அதில் தூர்தர்ஷனில் மெம்பர் ஆனேன். ஆடிஷன்லாம் போய் அப்போல்லாம் ரொம்ப கடுமை. ஆடிஷன் போனோம், இன்டர்வியூ எடுப்பாங்க, 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி நடித்து காமிக்கணும். அதில் செலக்ட் ஆகினா
பெரிய எலும்பு பெரிய போஸ்டிங்கில் ஜெயிச்சா மாதிரி அப்படி செலக்ட் ஆகி தான் டிவியில் நான் வந்து இன்றைக்கும் நான் வந்து அப்போ செலக்ட் ஆன மெம்பர் தான் இன்னமும். அதில் நடிக்க ஆரம்பித்தேன். இந்த தூர்தர்ஷன் பேனலில் அப்போ இருந்தே பேர் இருக்கு. ஆமாம். அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் தஞ்சைவாணன் சாருடைய கொஞ்சம் நில்லுங்கள்னு வாரம் சனிக்கிழமை 6:45 ஒரு லைவ். அது ரெக்கார்டட் ப்ரோக்ராம் கிடையாது, அப்போல்லாம் லைவ் தான். அப்படியே நடிக்க வேண்டியது, அப்படியே பார்க்குறவங்க பார்க்கணும், அவ்வளோதான். அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் பாலச்சந்தர் சார் கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்ற லைவ் தொலைக்காட்சியிலேயே லைவ்? தொலைக்காட்சி லைவ் தான். ஓ, அது வந்து லைவாக தான் இருக்கும், ரெக்கார்டிங்லாம் கிடையாது? ரெக்கார்டிங் கிடையாது அப்போ. ஓகே. அங்கே நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் லைவ் தான். ஓ, அது இன்னும் சேலஞ்ச் இல்லையா சார்? அது பயங்கர சேலஞ்சு தான். அது என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணது தான். அப்படியே அப்படியே லைவாக போய்கிட்டு இருக்கும். சரி. அந்த கரெக்டாக எப்படா இப்போ 6:45 வருவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த 6:45க்கு 2 நாள் ரிஹர்சல் வைப்பாங்க எங்களுக்கு, ஏன்னா லைவ்ன்றதுனால. ஓகே. அந்த லைவ் ப்ரோக்ராமில் 6:45லேருந்து 7 முடிச்சுட்டு வந்துட்டோம்னா 50 ரூபா இல்லை 75 ரூபா செக் போட்டு கொடுத்துருவாங்க கையில். அதான் சம்பளம் அப்போது. அப்போ அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த ஃப்ளோர் மேனேஜர்னு ஜெயசீலன்னு ஒரு நல்ல நண்பர் அவர் சொன்னார், இந்த மாதிரி பாலச்சந்தர் கம்பெனியில் உன்னை தேடுறாங்கப்பா, நீ போய் பாரு அப்படின்னு. அப்போ நான் உடனே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஓ, இப்போ நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, உங்களை பார்க்க வர்றேன், அவ்வளோதான். ஓ, ஆனால் அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், அந்த ஒரு இதெல்லாம் தெரியாது. தெரியாது. சரி. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் கூப்பிடுறீங்க, சரி, உங்களை நான் பார்க்கறதுக்கு வர்றேன். ஓ. அப்புறம் வந்தால் அவரே உட்காந்துருந்தார். பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு பிரமிப்பு, பிரம்மாண்டம். அப்போ இவர் இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் தான் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ தான் அந்த பிரம்மாண்டம், பிரமிப்பு எல்லாம், எங்கேயோ நம்ம வந்துட்டுருக்கோம், கூப்பிட்டோன்னா வந்துட்டோம், ஆனால் எங்கே வந்தோம் என்ன ஏதுன்னுலாம் தெரியாது, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாது. உன்ன மாதிரி ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் போன உடனே தான் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவருடைய மேற்பார்வையில் மழலை பட்டாளம்னு படம் லக்ஷ்மி மேடம் டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டைலாக் எழுதி கொடுத்தாங்க உடனே. கஜேந்திரன், டிபி கஜேந்திரன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் இந்த மாடியில் கூப்பிட்டு போய் டைலாக் எழுதி கொடுக்குறாங்க. கன்னடத்தில் எழுதி கொடுக்குறாங்க. ஓ, தமிழில் கன்னட பாஷை உள்ள டைலாக். இதை படிச்சுட்டு வாங்க, 1 hour டைம் எடுத்துக்கோங்கன்னாங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் போயிட்டேன். ரெடி சார். இல்லை அதுக்குள்ளேயுமா? ஆமாம். இதை எப்படி சொல்லணும், எனக்கு அந்த இது மாத்திரம் சொல்லுங்கள், அர்த்தம் சொல்லுங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பேசி காமிச்சேன். சரி நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு. ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. நான் அந்த வாரம் போவேன், வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் இல்லைங்களா, அது லைவ் தானே, பண்ணிட்டு வந்துடுவேன். இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு தடவை எனக்கு வந்து நான் எக்ஸாமில் இருந்தேன், 10th எக்ஸாமில், 10th 9th எக்ஸாமில் இருந்தேன். அப்போ உடனே வாங்க ஷூட்டிங்க்குன்ட்டு ஸ்கூலுக்கு ஆரம்பித்து கூப்பிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த கலைப்பயணம். ஓ, நான் மேடையிலிருந்து தொலைக்காட்சி, தொலைக்காட்சியிலேருந்து ஆமாம் வெள்ளித்திரை. அதுக்கப்புறம் எப்படி இருந்தது சார் அந்த பயணம், சினிமாவில் உங்களுடைய ட்ராவல் அப்படின்றது? இல்லை, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஏதோ ஒரு விபத்தாக உள்ளே போயிட்டேன். ஆனால் ஆசை, எங்கள் அப்பா வந்து என்னை நடிக்க வைக்கணுன்ட்டு 71 கடைசியிலேயே நினைத்ததை முடிப்பவன், கண்ணை நம்பாதே சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சத்யா ஸ்டுடியோவில். அவங்க புரட்சி தலைவர் ஐயா நடித்த படம்.
அதுலேயே நடிக்க வைக்கணுன்ட்டு தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ம். கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட அறிமுகம்லாம் படுத்தி வச்சாங்க. ம். என்ன ஒன்று அவர் கொஞ்சம் அவர் செட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டாங்க. ம். அவர் எல்லாமே கரெக்டாக பார்க்குறவர். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே செட்டு இருந்துச்சுன்னு ஒன்று செட்டை மாற்றுங்கன்ட்டார். ஆ. அப்போவே எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆர்வம். பட் எனக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் அப்படியே சரி எப்படியாவது டிவியில் வந்துடுவோம், டிவியில் வந்துட்டோம்னா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் என்னை ஃபுல்லாக படிக்க வச்சது ஃபுல்லாக அவங்க தலைவர் தான், புரட்சி தலைவர் அவங்க ஐயா தான். அதனால் ஏதோ விபத்தாக போயிட்டேன். பட் அவங்கள கேட்காம நான் இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியாது. ம். அவங்க என்னை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணுன்ட்டு ஒரு முடிவில் இருந்தாங்க. யாரு? புரட்சி தலைவர் அவர் தான் என்னை படிக்க வைக்கிறாரு. ஓகே. அவருக்கு விருப்பம் நீங்க டாக்டர் ஆகணும். ஆமாம். ஆ. இல்லை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் என்னை படிக்க வைக்கிறாரு. ம். பட்டு நான் இதில் வந்துட்டதுனால எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே அவங்க கம்பெனிக்காரங்க முதல்லயே அவருக்கு போட்டு காமிப்பாங்க. எப்போவுமே எந்த ஒரு முக்கியமான படமாக இருந்தாலும் அவருக்கு போட்டு காமிக்காமல் படம் வெளில வராது. ம். அது அந்த காலத்தில் அப்படி ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் மாதிரி அவர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுன்ட்டு எல்லாரும் விருப்பப்படுவாங்க. ம். அப்படி படம் அவருக்கு போட்டு காமிச்ச உடனே வீட்டுக்கு அம்மா ஜானகி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ம். அவங்களுக்கு கூட 100வது பிறந்த நாள் வருது. எங்களையெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு தெய்வம், பெண் தெய்வம் அவங்க. இந்த நேரத்தில் அவங்களையும் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏய் ஐயா படத்தை பார்த்தாரு, நீ வந்த உடனே சிரிச்சிட்டாரு, நீ நல்லா வருவடா அப்படின்னாங்க. ஓ. பா எங்கேயோ இருந்து எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்ட்டு அடுத்த நாள் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தட்டியெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு முழுமையான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. அவர் ஏற்றுக்கிட்டார், கோவப்படல. கோவப்படல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்ற உரிமையாக கோவப்படுவார் டக்குன்னு. இல்லை கோவப்படுவாங்க. ஆ. நான் வந்து உங்களை படிக்க வைக்கிறேன்னா ம். நீங்கள் படிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதுதான் கேட்குறேன். அதையும் மீறி இன்னொரு நல்ல விஷயம் பண்ணுறோம்னா அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரைத்துறையில் இருந்த அனுபவங்கள், குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல அனுபவம் சார். அதெல்லாம் கன்னடத்துலேயும் நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன். ம். தமிழ் படங்களை விட கன்னட படம் தான் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் அது. அப்போ ஒரு நாள் திரும்பி கலாகேந்திராவிலேருந்து கூப்பிட்றாங்க. ம். இப்போ அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்குது வந்துருங்க. சரிங்க. என்ன படம்லாம் தெரியாது. ம். போனால் அடையாறில் ஒரு பங்களாவில் ஷூட்டிங்கு. அங்கே தான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே எடுத்தாங்க. ம். அதான் தெரியும் தில்லு முள்ளு படம். ம். நல்ல ரோலு, நல்ல கேரக்டரு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சார் எங்களுக்கு. ம். அவரும் அதே மாதிரி நல்லா பழகுவார். ரஜினி சாரும் டைம் கிடைக்கும் போது பைக்கில் உட்காந்து ரவுண்ட் அடிப்போம். மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டா? நிறைய இல்லை, அவரோட பழகுனது எல்லாமே மறக்க முடியாத அனுபவங்கள் தான். ம். ரொம்ப ஏன்னா அந்த படம்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்து அந்த தில்லுமுள்ளெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். அது உங்களுக்கு அது நடிக்கும்போது அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது? இல்லை முதல் முறை ரஜினி அவர்களை சந்திக்கும் போது பேசின விஷயங்கள்? நான் ஒரு பெரிய ஆள், ம். நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி தான் இருக்கணும்ட்டுலாம் இல்லை. ம். அது ஜாலியாக எடுத்தோடனே ஜாலியாக பேசிட்டா அது ரொம்ப ஜாலியாக போயிடும் இல்லையா? ம். இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய ஆளுப்பா, பெரிய ஸ்டாருப்பா, அவரோடலாம் நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கள் தலைவரோட என்னை படிக்க வைக்கிறாரு. நினச்சா வீட்டுக்கு போயிடுவோம், ம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம், இப்படியெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ தான் தெரியுது
அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார் சார். நான் உதாரணத்துக்கு பாலச்சந்தர் சாருடைய பொண்ணு கல்யாணம் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடந்துச்சு. அதுக்கு வந்து இந்த வரவேற்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. இப்போ எனக்கு ஆம்பளைங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு எனக்கு கையில் தட்டை கொடுத்துட்டாரு. லேடிஸ் வரவேற்கிறதுக்கு சரிதாவுக்கு தட்டை கையில் கொடுத்துட்டாங்க, இந்த கல்கண்டு தட்டு. நாங்கள் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டார் கல்யாணத்துக்கு. வந்தவுடனே கூட்டம் அப்படியே நகர்த்திட்டு அவரை பார்க்கவே முடியல என்னால். நான் தான் தட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க. இது சரிப்பட்டு வராது, தட்டை வச்சுட்டு நேராக காருக்கிட்ட போய் நின்றுட்டேன். நின்னோடனே அவர் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு வர்றாரு. வர்றதுக்கு முன்னாடியே முதல்லையே அம்மா வந்துட்டாங்க, ஜானகி அம்மா வந்துட்டாங்க. வந்தோன்னே எப்பவும் போல் எப்படிரா இருக்க, என்னடா எப்படிரா இருக்கு, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தலைவர் அவரை வழி அனுப்புறதுக்கு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வர்றாருன்னா பின்னாடி எல்லாரும் வருவாங்க. என்னை பார்த்த உடனே அப்படியே வந்துட்டார் சார். அவங்களையெல்லாம் விட்டுட்டு நேராக வந்து கதவை திறந்து அப்படி காரில் ஒரு கால் என் கழுத்தில் இப்படியே பார்த்து பேசிட்டு வயிற்றுல என்னை பார்த்த உடனே செல்லமாக வயிற்றுல ஒரு குத்து குத்துவார். குனிய முடியுதா அப்படின்னுவார். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். குனிய முடியுது அப்படின்னா அப்புறம் இப்போ எல்லாம் பேசிட்டு கழுத்தில் கையை போட்டு, எவ்வளோ பெரிய மனுஷன் சார், சிஎம் சார் அவர், அப்படி பேசிட்டு சரி வரட்டுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவங்க எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ பாலச்சந்தர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், புரட்சி தலைவர்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லாரு. நாளையும் பேரட்டு போயிட்டேன், எனக்கே தெரியாது சார். அவர் பார்வைக்கு நம்மலாம் தூசு சார். நம்மகிட்ட வந்து பேசணுன்றதே இல்லை, அப்படி கை காமிச்சிட்டு போனால் கூட சரி, ஆனால் வந்து பேசுவார் சார். அதுதான் சார் நாங்கள் செஞ்ச பெரிய கொடுப்பனையே அதுதான். அந்த ஒரு பிரம்மாண்டம் அவரோ இப்போ தான் பிரமிப்பாக இருக்குது, அவ்வளோ பெரியவர்கிட்ட இப்படி பழகி இருக்கிறோமா. அதே மாதிரி ரஜினி சாரும் இவ்வளோ நல்ல மனுஷன், இவ்வளோ பெரிய மனிதர்களோட நம்ம சர்வசாதாரணமாக பழகி இருக்கிறோம் அப்படின்னு இப்போ தான் அதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இல்லையா அதெல்லாம். ஆமாம், சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த மோதிர விரல்ல குட்டுப்படுறதுன்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் படிக்க வச்சிருக்காரு, பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்காருங்கும்போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை தான். ஆனா இதெல்லாம் இருந்துமே திரையில நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு உச்சத்தை அடைய முடியலன்னு ஏதாவது வருத்தம் உண்டா உங்களுக்கு? வருத்தம் இருக்குது சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சினிமாவில் வந்து குரூப் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க கூட இருக்கிறவங்கள வச்சு பண்ணணுன்ட்டு தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. உண்மையான தொழிலாளிக்கு மரியாதையே இல்லை. இப்போ என்ன, நான் வந்து அப்போ இருந்து வந்தவன் இல்லை, இப்போ தொழில் பண்ண சொன்னாலும் என்னால் சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தொழில் அது ஒன்று. அதே மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தர் கூட இருக்கிறவங்களெல்லாம் இன்றைக்கி காண அடிச்சுட்டு கூப்பிடவே மாட்டேன்றாங்களே சார். அப்போ அவங்க கூப்பிடாம இருக்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னமோ தொழிலே தெரியாதுன்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது, நமக்கு இதுதான் எல்லாமே, டாப் டு பாட்டம் இதுதான். சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன குழந்தையிலேருந்தே நடிக்க வந்தவன். நான் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கை முடியணும்னு விருப்பப்படுறவனும் நான். அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் சரியான ஒரு வாய்ப்பு
கொடுக்குறாங்கன்னா கொடுக்கல சார். சார் புதுசு வராமல் இருக்கவே மாட்டாங்க சார். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாய்ப்புன்றது ஒன்று கொடுத்தா தானே சார். அவன் குடும்பம் குட்டி இருக்குது, அவனுடைய பொழப்புன்னு ஒன்று இருக்குது, வேற எங்கே சார் போக முடியும் சொல்லுங்கள்? அது ஒரு பெரிய வருத்தம் தான் இல்லையா? ஆமாம் சார், எல்லாருக்கும். எனக்கும் வேலை வேணும். என்ன மாதிரி இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறோம் சார். கவுண்டமணி சார் பீரியடில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, வடிவேல் சார் நடித்த பீரியடில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி குரூப் பாலிட்டிக்ஸே கிடையாது சார். இந்த கேரக்டரா குண்டு கல்யாணம், குண்டு கல்யாணத்தை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் எல்லாரோடையும் நடிப்போம் சார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அது மாறிடுச்சு அது எல்லாமே. ஆமாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு பொருளாதார அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு செஞ்சது? அதுதான் சொல்கிறேன், நான் மெயினாக சொல்கிறதே இந்த பொருளாதார பிரச்சனை தான். பொழப்பே இல்லாமல் என்ன சார் பண்ண முடியும்? வேலை இருந்துச்சுன்னா சம்பாதிக்கலாம், வேலை இல்லாமல் என்ன போய் எங்கே போய் சம்பாதிக்க முடியும்? இல்லை, இது நிறைய கலைஞர்கள்கிட்ட இன்னைக்கு நாம் கேட்குறோம். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். இப்போ அது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, இப்படி இருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது? அது மிகப்பெரிய தாக்கம் சார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இப்படி இந்த சினிமாலேயே நடித்து நம்ம 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் இருந்துருவோன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஜனங்களும் என்ன சார் இப்போ பார்க்கும்போது கூட சார், அடுத்த படம் உங்களது என்ன சார், நடிங்க சார், நிறையா நடிங்க சார். மக்கள் விரும்புகிறாங்க சார், இன்னமும் விரும்புகிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க, யாருன்னு எங்களுக்கும் தெரியல, கண்ணுக்கு தெரியாத. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த வறுமை அப்படின்றது எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது? இருக்குது சார், அது எல்லா வாழ்க்கையிலையுமே இருக்குது. அது எங்கேயும் யாரையும் விட்டுட்டே போகாது சார், யாரையும் விட்டுட்டு போகாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் டச் பண்ணிட்டு தான் போகும். இப்போ இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படி இன்பம் இருக்குமோ அதே மாதிரி துன்பம் அப்படின்றது, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் அப்படின்றது அவ்வளோ ஒரு பிரகாசமானது. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சியானது. நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு எனக்கு அதோடைய அருமை தெரியல, ஆனால் இன்றைக்கி அதை நினைக்கும் போது அவ்வளோ இதாக இருக்குன்னு. ஆனால் இப்போ இடையில இப்போ குண்டு கல்யாணம் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருந்தார் அப்படிலாம் கேள்விப்படும்போது அது பெரிய வருத்தமாக இருந்தது. நிறைய செய்திகள்லாம் அதை ஒட்டி வந்தது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான செய்திகள்லாம் உங்களை வருத்தப்பட வச்சது? சார், உடம்பு சரியில்லைன்றது எல்லாருக்கும் வர்றது தான் சார், அது இயற்கை. அது யாரும் எதையும் மாற்ற முடியாது. அது நம்மளுடைய கர்மா வினையோ இல்லை நம்ம வாங்கிட்டு வந்த வரமோ, எவ்வளோ பெரிய ஆளும் முடியாமல் வருதுன்றது இயற்கை. நம்மளும் பார்க்குறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம். அத்தனை பேரில் ஒரு ஆள் தான் நானும். ஆனால் உடம்பு சரியில்லைன்னு உடனே ஒரு எண்டு கார்டு போட்டுடுறாங்க. இவன் அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவை 10 மடங்கா, இவன் கூப்பிட்டா வரமாட்டான் போல இருக்கு, இவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு தொழில் கொடுக்குறவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. எல்லாருக்குமே உள்ளது தானே சார் இது. என்ன சார் இது சார்? 1957 58 கால் உடஞ்சி போச்சு புரட்சி தலைவருக்கு நாடகத்தில். வரமாட்டாருன்னு சொன்னாங்க, வந்தாரே சார், வந்து சாதிச்சு காமிச்சாரே சார். அவரை துப்பாக்கியில் ஷூட் பண்ணுறாங்க, அந்த 2-3 குண்டை உள்ளே வச்சுக்கிட்டு வந்தார் சார், நாட்டையே ஆண்டார் சார், சாதிச்சு காமிச்சார் சார். குண்டு உள்ளே வச்சுக்கிட்டு சாதிச்சு காமிச்ச உலகத்திலேயே ஒரே மனிதர் அவர் தானே சார். அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னொரு லைஃப் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்கு. ஒரு ஜுரம் வந்து ஒருத்தன் படுத்துட்டா
அப்புறம் எந்திரிச்சு வரவே மாட்டான்னு ஏன் சார் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? அவனுக்கு வேறு என்ன தொழில் இருக்கு? அந்த தொழில் அவன் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சரியா செய்யலையா, போட இதுக்கு தாண்டா அவங்கள எல்லாம் கூப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லு. அவன் அதே தொழில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லும் பகலும் அவனுக்கு வேற என்ன தெரியும்? அவனுக்கு அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் என்ன ஹீரோவா கொடுக்க போகிறீங்க? இல்லை வில்லன் கொடுக்க போகிறீங்களா? என்ன கொடுக்க போகிறீங்க? இல்லை எங்களை வச்சு தான் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கா? ஆனால் எங்களை வச்சு தான் உங்களுக்கு பிஸ்னஸ். நீ எங்களை போடு, ஜனங்க சிரிக்கிறானா இல்லையான்னு பாரு சார். நானெல்லாம் குழந்தைங்கள ரொம்ப கவர்ந்தவன் சார். நான் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் சார். எனக்கு 7 தடவை ஒரு பத்திரிக்கையில் அட்டைப்படம் வந்திருக்கு என்னுடைய ஃபோட்டோ. ஒரு தடவை நான் ட்ரெயினில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஊட்டியிலேருந்து காலையில் வந்து இறங்குறேன் ப்ளூ மவுண்டனில். சார் லுங்கி கட்டிட்டு ஷர்ட்டு போட்டு அவசர அவசரமாக ஒரு பேக் எடுத்துகிட்டு வேகமாக வர்றேன். அப்போ இது சென்ட்ரல் ஸ்டேஷனில் சைடு வழியாக வந்துட்டு வந்தேன்னா சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ட்டு சைடு வழியாக தான் வருவேன். அப்படி வந்தோடனே ஒரு சின்ன பாப்பா சார், ஒரு 1.5-2 வயசு தான் இருக்கும். நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், என் லுங்கியை பிடிச்சிக்கிட்டு மாமா மாமான்னுச்சு. இன்னும் குழந்த மாமா மாமான்னு. என்னப்பா என்னடா செல்லம்? கையில் புக்கு மாமா. அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்த புக்கு போல இருக்குது. அப்போ யானை பாகனா அடையாறில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலில் ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைக்கு பாகனா நடிக்கணுன்ட்டு என்னை வச்சு எடுத்தாங்க. அப்போ யானையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சு சார் நானுன்ட்டு. மாமா மாமான்னு என்னை காமிச்சு மறந்து வெறுத்து போயிட்டேன் சார். ஐயோ, இந்த உலகம் வேற, ஒரு பச்சை மண்ணுக்கு நம்மளை அடையாளம் தெரியுது. அப்போ அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் போய் தொடர அளவுக்கு ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். இந்த குழந்தை சிரிக்கிற அளவுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு, அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை சார். அதுதானே சார் நமக்கு ரொம்ப இறைவன் கொடுத்த ஒரு அரிய பரிசு சார். அது நம்மளால் ஒருத்தர் 2 பேர் சிரிக்கிறான்னா அவன் 1008 நொம்பலில் இருப்பான், எத்தனையோ பிரச்சனையில் போய்கிட்டு இருப்பான், எத்தனையோ கோவதாபத்தில் போவான், என்னமோ போவான். என்னை பார்த்த உடனே 2 நிமிஷம் சிரிச்சிருவான் சார். ஐயோ, அந்த 2 செகண்ட் அவனை சிரிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் நம்மளால் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆண்டவா நன்றி, அவ்வளோதான். எத்தனையோ கேலி கிண்டல் எல்லாம் இருக்குது. அதையும் மீறி இதுதான் சார் எங்களுக்கு கொடுப்பனே. எங்களால் நிச்சயமாக இன்றைக்கும் சிரிக்க வைக்க முடியும் சார். நானெல்லாம் விரசமாக டைலாக் பேசினதே கிடையாது. எவ்வளவோ படம் பண்ணியிருக்கேன் சார். எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் பண்ணிட்டேன். கன்னடத்தில் நிறையா படம் பண்ணியிருக்கேன், தமிழில் நிறையா படம் பண்ணிட்டேன், தெலுங்கில் பண்ணிட்டேன், மலையாளத்தில் பண்ணிட்டேன், ஹிந்தியில் பண்ணிட்டேன், ஒரியாவில் பண்ணிட்டேன். ஒரியாலெல்லாம் பெரிய ஸ்டார் சார் நான். அதெல்லாம் ஒரு நேரத்தில் எல்லாம் அப்படி தான். பட் இதையே நம்பிட்டே இருந்துட்டோமே தவிர நம்மளால் அதை சேமிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வருமானங்கள்னு கிடையாது. அப்போது இப்போ தானே சார் உங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானம் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது சார். இப்போ மருத்துவமனை உடல்நலக்குறைவு கேட்டதுக்கு காரணம் சார், அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில தான் நம்ம கூட உண்மையிலேயே இருக்கிறவங்க யாரு, விலகி நிற்கிறவங்க யாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி என்னெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அந்த சமயங்கள்? மருத்துவமனைன்னு போயிட்டோம்னாவே அங்கேருந்து பார்த்தோம்னா தான் சார் தெரியும். இப்படிங்க உயரமான இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஊர் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல சார். எந்த சர்க்கிளும் தெரியல, நண்பர்கள் வட்டாரமே கிடையாது, அரசியல் வட்டாரமும் கிடையாது.
எல்லாம் அதான் நான் சொல்கிறேனே, உடம்பு சரியில்லைன்னா சுவிட்ச் ஆஃப், முடிஞ்சு, பேக்கப். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. இதிலிருந்து ஒருத்தன் மீண்டு வருவான், அவனுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கையை தூக்கி விடணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருந்தது, உதவி செஞ்சது அப்படியான நபர்கள் யார்? இல்லை சார், ஏன்னா நான் எனக்கு ஜிஹெச்சில் தான் பார்த்தோம். ஜிஹெச்சில் ஜிஹெச்சில் பார்த்ததுனால பெருசாக ஒன்றும் நமக்கு தேவைப்படலை. பட் அதுக்கப்புறம் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அப்படி தேவைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படியும் உழைக்கணுன்ற எண்ணம் தான் அதிகமாக மேலோங்குது. 2-3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. 2-3 பேருன்னும் போது முகம் தெரியாத நண்பர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. முகம் தெரியாத மனிதர்கள்? ஆமாம், முகம் தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணலை. நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க உதவி செய்யலை சார். நமக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேள்விப்படுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி 2-3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அந்த உதவியினால் அப்படி போய்கிட்டு இருக்குது, வண்டி மெதுவாக போய்கிட்டு. இப்போது அரசு மருத்துவமனைகள் அப்படின்னாலே இரு விதமான பார்வைகள் உண்டு. இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிற மனிதர்கள் இருக்காங்க, இல்லையே அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு. உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது? நல்லா தான் சார் இருக்கு. எந்த அளவுக்கு கவனிப்பு அப்படின்றதெல்லாம்? நல்ல கவனிப்பு தான் சார், குறையெல்லாம் கிடையாது சார், குறையெல்லாம் கிடையாது. நல்லா கவனிச்சாங்க. ரொம்ப ஒரு மாதிரியான கிரிட்டிக்கலான நேரத்தில் தான் நானும் அங்கே உள்ளே போனேன். அவங்க முன்னாடி பேசுகிற அளவு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இல்லையா. ரொம்பவுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஆமாம், ஓகே. அப்படி தான் போனேன். ஆனால் என்னை கொண்டு வந்து காப்பாற்றி விட்டுட்டாங்களே. அந்த டாக்டருக்கெல்லாம் நான் என்றைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ரொம்ப உண்மையிலேயே அதெல்லாம் மறக்க முடியாதுங்க சார். என்ன ஆச்சு சார், தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது சார். நல்லா தான் இருந்தேன், திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிட்டு நாங்கள் அஸ்வினிக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒன்றும் செட் ஆகாதுன்ட்டு ஜிஹெச்சு கூப்பிட்டு போனாங்க. பட் அங்கே போயிட்டு 2-3 நாள் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா உடம்பு நல்லா தேறி காப்பாற்றி விட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கவுங்க பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்குது. எந்த கூலிங் கிளாஸை போட்டு பார்த்தா எந்த கலர் தெரியுமோ அந்த மாதிரி தான் அவங்கவுங்க பார்க்குற பார்வையை ஒட்டி தான் இருக்குது. எனக்கு என்னுடைய நேரம் என்னை நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Charanam Homes brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free.